வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சர்வதேச நாடுகள் பலவற்றில் இருந்தும் அரசியல் பொருளாதார நோக்கில் வாழ்த்துக்கள் நிரம்பிய வண்ணம் உள்ளன. 56 லட்சம் மக்கள் ஆணையால் ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிர்பாராத அளவில் கடன் வழங்கும் பல ஆசிய வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் தற்போது ஆதரவு தெரிவித்து வருவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. இது பலருக்கும் ஆச்சரியத்தை உண்டாக்கும் விடயமாகவும் உள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாடுகளோடு ராஜதந்திர உறவை பேணக்கூடியவர். ஆனால் தற்போது ஜனாதிபதியாக இருக்கும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இந்த ராஜதந்திரம் என்பது புதிது. அத்துடன் இலங்கை அரசியலில் கூட அவரதும் அவரது கட்சியினதும் நகர்வுகள் பெரிதாக இல்லை. பாராளுமன்றத்தில் கூட 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை மாத்திரமே அவர்கள் கொண்டிருந்தார்கள். இவ்வாறான நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவினால் இலங்கை அரசியலை தாண்டி ரணில் விக்ரமசிங்க போல ராஜதந்திர விடயங்களை கையாள முடியுமா என்பதே அரசியல் ஆர்வலர்களின் கருத்தாகவும் அமைந்திருந்தது. ஆனால் இன்று அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிர்பாராத அளவில் கடன் வழங்கும் பல ஆசிய வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஆதரவு தெரிவித்து வருவதுவே அனைவரது ஆச்சரியத்திற்கும் காரணம். அண்மையில் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசட்சுகு அசாகாவா புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வேலை திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கையின் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியான தேர்தலை நடத்தியமைக்காக இலங்கை மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருந்தார். 1966ஆம் ஆண்டு தொடக்கம் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை சுட்டிக்காட்டிய அவர் பல ஆண்டுகளாக இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களிலும் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதிலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியான பங்காளியாக இருந்து வருகிறது. அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவமானது இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வலுவாக முன்னோக்கி கொண்டு செல்ல உதவும். ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் இலங்கை மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வேலை திட்டத்தை புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவால் நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் நம்புகிறார். இதேவேளை ஆசிய அபிவிருத்தி வங்கி செப்டம்பர் மாதம் வெளியிட்டுள்ள அதன் சமீபத்திய இதழில் 2024ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கை பொருளாதார எதிர்பார்ப்புகளை விஞ்சியதாக குறிப்பிட்டுள்ளதுடன் இறுதி காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் வெளிப்படுத்தப்படும் என்றும் எடுத்துக்காட்டியுள்ளது. அந்த அறிக்கையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டுக்கு 5.3% அதிகரித்துள்ளது. குறைந்த அடிப்படை விளைவில் தொழில்துறை எதிர்பார்த்ததை விட வேகமாக 11.8% விரிவடைந்து பணவீக்கத்தை குறைத்தல் மற்றும் மூலப்பொருட்களின் சிறந்த விநியோகம் சேவைகள் 2.6%இல் மிதமான வளர்ச்சியினை பதிவு செய்தன மற்றும் விவசாயம் 1.1 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலீடுகளில் 17.6% விரிவாக்கத்தால் வளர்ச்சி உந்தப்பட்ட அதே சமயம் நுகர்வு வளர்ச்சியானது வலுவான நிதி சிக்கன நடவடிக்கையின் கீழ் 0.5%தால் முடக்கப்பட்டது. மதிப்பு கூட்டப்பட்ட மற்றும் வருமான வரிகளின் உயர்வு உட்பட இறக்குமதி கட்டுப்பாடுகள் மற்றும் சிறந்த அந்நிய செலாவணி பணிப்புழக்கத்தின் கீழ் மீண்டும் வந்தாலும் நிகர ஏற்றுமதிகள் தொடர்ந்து வளர்ச்சிக்கு சாதகமான பங்களிப்பை அளித்தன. முன்னணி குறிகாட்டிகள் 2024 மற்றும் அதற்கு பிறகு முதல் பாதியில் வலுவான மீட்சியினை குறிக்கின்றன. பணவியல் கொள்கையினை தளர்த்துவது, சிறந்த பொது நிதி மேலாண்மை மற்றும் வெளிநாட்டு கடன்கள் மறுகட்டமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆகியவற்றின் காரணமாக முன்னோக்கி பார்க்கும் குறிகாட்டுகள் நிலையான முன்னேற்றத்தை காட்டுகின்றன. தொழில்துறை உற்பத்தியின் குறியீடு 7.3%ஆகவும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் 8.4%ஆகவும் உயர்ந்தது என்றும் குறித்த இதழ் சுட்டிக்காட்டுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சீனாவுக்கும் இடையான தொடர்பானது நெருக்கமானதாக காணப்படும் நிலையில் ஆசிய நாடுகளுடனான தொடர்பை வலுவூட்டும் விதத்தில் இவ்வாறான விடயங்கள் வெளியாகி வருகின்றன. அதே நேரம் நேற்று இலங்கை வந்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை வழங்கியுள்ளார். எதிர்வரும் நாட்களில் இந்திய பிரதமரை இலங்கை விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அழைப்பு விடுத்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயத்தின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பாக இந்திய வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 13ஆம் திருத்த சட்டத்தினை முழுமையாக வினைத்திறனாகவும் அமுல்படுத்துதல் மற்றும் மாகாண சபை தேர்தலை முன்கூட்டியே நடத்துதல், இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய கடல் தொழிலாளர்கள் அவர்களின் படகுகளை விடுவித்தல் மற்றும் அபராதத்தை மறுபரிசீலனை செய்தல் போன்ற விடயங்கள் பேசப்பட்டுள்ளது.
இதேவேளை இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இலங்கையை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இதன்போது குறிப்பிட்டதாகவும் சர்வதேச கடன் மறுசீரமைப்பு விடயத்தில் இந்தியாவின் ஆதரவை எஸ் ஜெய்சங்கர் மீண்டும் உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இலங்கையில் புதிதாக நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தின் சர்வதேச கொள்கைகள் என்ன என்பது தொடர்பாக வெளிப்படுத்த முன்னரே இந்தியாவிலிருந்து தென்னிலங்கை மீது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சிங்கள நாளிதழ் ஒன்றும் செய்தி வெளியிட்டிருந்தது. இலங்கையில் புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டமை தொடர்பாக குழம்பியுள்ளமையே இந்தியாவின் உண்மை நிலை என இலங்கையின் முதற்தர ஆங்கில நாளிதழ் ஒன்று வெளியிட்டிருந்த செய்தியும் அதற்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இந்த நிலையில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட உள்ள முதலீடுகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் காங்கேசன்துறை துறைமுகத்தை நவீனமயமாக்கும் நடவடிக்கைக்காக 61.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியையும் இந்தியா வழங்க உள்ளது. அத்துடன் இலங்கை தொடருந்து திணைக்களத்திற்கு 22 டீசல் இயந்திரங்களை பரிசாக வழங்குவதற்கு இந்தியா தீர்மானித்துள்ளதாகவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்திருந்தார். விசேடமாக அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஆசிய பொருளாதாரத்தின் முன்னோடியான சீனா மீது ஈர்ப்பாக உள்ளமையை நிறுத்தும் நோக்கில் இவ்வாறான ஆதரவு தளங்களை ஏற்படுத்தி வருவதாக அரசியல் பொருளாதார அவதானிகள் கருதுகின்றனர்.